வணக்கம் தமிழா. ரெட்மி நோட் 15 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ரெட்மி நோட் சீரிஸ் வந்து ரொம்பவே பாப்புலர். இந்தியாவில் வந்து இது வந்து 11 இயர்ஸ் ஆச்சு நோட் சீரிஸ். இப்போ ரெட்மி நோட் 15 வந்து இப்போ லான்ச் பண்ணுறாங்க. இந்த வருடத்திய 2026 ஃபஸ்ட் லான்ச் இந்தியாவில் இந்த ரெட்மி நோட் 15 ஃபோன் தான். ஸோ இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அன்பாக்சிங் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் வந்து காண்பிக்கிறேன். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D கர்வ்டு ஸ்லிம் AMOLED டிஸ்பிளே தராங்க. 108 மெகா பிக்சல் ஹை ரெசல்யூஷன் கேமரா ஓடி இது வருது. சரி, இப்போ இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாமா? உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிம் எஜெக்டர் பின் தராங்க. பிளாக் கலரில் சாஃப்ட் பேக் கேஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபோனை வந்து வெளியெடுக்கலாம். ஸோ இதான் வந்து ரெட்மி நோட் 15. இதை நான் ஃபஸ்ட்டு கையில் எடுத்தோடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இது இருக்குது. இது வந்து மொத்தம் 3 கலரில் கொண்டு வராங்க. திரையில் பார்க்கலாம். அப்புறம் பாக்ஸுக்குள்ளே வந்து 45 வாட்ஸ் சார்ஜர் கேபிள் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து ரெட்மி நோட் 15. ஸோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ் வந்து கர்வ்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ஜெமினி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ஸ் வந்து கர்வ்டாகவும் தந்திருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்லிம்மான ஒரு ஃபோன் இது. 7.35 mm திக்னஸ், 178 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. பாலிகார்பனேட் பேக் தான், பட் ரொம்ப ஒரு எர்கானமிக்கான ஒரு ஃபினிஷ் வந்து ஃபீல் வந்து உங்களுக்கு கையில் எடுத்தோடனே கிடைக்குது. ஸோ கர்வ்டு பேக் டிஸ்பிளேயும் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு IR சென்சர் தராங்க. டூவல் ஸ்பீக்கர்ஸ் இதில் கிடைக்குது. டால்பி அட்மாஸ் ஆடியோ வருது. கீழ் பக்கம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சிம் ட்ரே. ஸோ இதில் வந்து ஹைப்ரிட் டூவல் சிம் தராங்க. ஸோ 2 5G சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு 5G சிம் அப்புறம் வந்து மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடு வந்து பிளைனாக தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு எர்கானமிக்கான லைட் வெயிட்டான ஸ்லிம்மான ஒரு டிவைஸாக இந்த ரெட்மி நோட் 15 வருது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம். லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ கிடையாது. ப்ளோட்வேர் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் தேவையில்லாத நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் உங்களுக்கு இதில் வந்து தராங்க. இப்போ இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். 6.77 இன்ச் டிஸ்பிளே, கர்வ்டு AMOLED டிஸ்பிளே தராங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. 12 பிட் கலர் பேனல் வந்து தந்திருக்காங்க. 3200 nits பிரைட்னஸ். அவுட்டோர் விசிபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. பிரைட்டான ஒரு டிஸ்பிளேயாக இது அமையுது. 100% P3 கலர் கேமெட் இருக்குது. 3840 PWM டிம்மிங் இருக்குது. 0 ஃப்ளிக்கர். ஸோ இரவில் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட ரொம்ப பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்பிளே. கலர் பிரைட்டாக இருக்குது, விவிடாக இருக்குது, சேச்சுரேஷன் லெவல் நல்லா இருக்குது, பிளாக் வந்து நல்லா டீப்பாக இருக்குது. ஸோ படம் பார்க்குறதுக்கு, மீடியா கன்சம்ஷன் பண்ணுறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே, பிரைட்டான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தராங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஸ்னாப்டிராகன் 6 Gen 3ல வந்து இது பவர் ஆகுது. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் நான் செக் பண்ணி பார்க்கும்போது 8,52,000 கிட்ட வந்தது. ஒரு மிக்சட் யூஸுக்கான ஒரு கேபிளான ஒரு ப்ராசர்னு சொல்லலாம். இதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ரிவ்யூவில் வந்து போகிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். இப்போ தான் வந்து ஃபோனை வெளியே எடுத்து நானே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்ப்போம். இப்போ ஃபுல் ரிவ்யூவில் இதோட டீட்டெயில்டாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் வந்து சொல்கிறேன். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா தராங்க. டெலிஃபோட்டோ லென்ஸ் கிடையாது, அல்ட்ரா வைட் சென்சரும் கிடையாது. HM9 சென்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. 4K வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது. செல்ஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் கேமரா வந்து தந்திருக்காங்க. கேமரா யூஐயில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ரா HD வீடியோ, ஃபோட்டோ, போர்ட்ரேட், ப்ரோ மோட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் ஸ்லோமோவும் இருக்குது. டைம் லேப்ஸ், பேனரோமா வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. ஃபோட்டோ எடிட்டிங்கில் வந்து போய் பார்த்தீங்கன்னா AI பியூட்டி இருக்குது. எக்ஸ்போஷர், பிரைட்னஸ், கண்ட்ராஸ்ட், லைட்னஸ், ஹைலைட்ஸ், ஷேடோஸ், லைட் ரேஞ்ச், டார்க் ரேஞ்ச், சேச்சுரேஷன், வைப்ரன்ஸ், கர்வ், HSCL, போஸ்ட்ரேஷர், வார்ம்த், டிண்ட்னு, ஃபேடு, ஷார்ப்னஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் வாட்டர் மார்க், நிறைய எக்கச்சக்க வாட்டர் மார்க் ஆப்ஷனும் வந்து தந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டீட்டெயிலாக வந்து ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றிலாம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து இப்போ நான் வந்து காண்பிக்கிறேன். 7 கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5520 mAh பேட்டரி வந்து தராங்க. 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. 18 வாட்ஸ் வயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் தராங்க. இப்போ உள்ள ஃபோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6000 mAh 7000 mAh அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குது. பட் இதில் வந்து 5520 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்லிம் ப்ரொஃபைலும் வந்து கிடைக்குது. இந்த 7.35 mm தின் ப்ரொஃபைல் 178 grams வெயிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டாகவும் இருக்கணும். பேட்டரி வந்து ஒரு மாடஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 5520 mAh பேட்டரியில் தந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் பிக் பேட்டரி வேணும்னா 6000 7000 ஆப்ஷன்ஸும் மார்க்கெட்டில் இருக்குது. பட் இதில் வந்து 5520 mAh பேட்டரியோடு இது தராங்க. ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணி அவங்களோட HyperOS இது வருது. பெஸ்ட் பார்ட் என்னென்னா 4+6 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் தராங்க. அதாவது 4 இயர்ஸுக்கான மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட், 6 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து இதில் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து Redmi Note 15ஓட ஃபர்ஸ்ட் லுக், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். இதோட டீட்டெயில் ரிவ்யூ வெகு விரைவில் நான் போடுறேன். அதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதில் வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதில் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த வீடியோவில் அதை எல்லாமே வந்து கவர் பண்ணுறேன். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். வேரியண்ட், விலை, ஆஃபர்ஸ் எல்லாமே கீழே போடுறேன். பட் ஒரு 120,000க்கு நான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஸோ Redmi Note 15 இது உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது ரேஷ்மராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.